இப்ப உடம்பு எப்படி பாருக்கு? பரவாயில்லம்மா. ஏமா இது என்ன ஒரு ஃபர்ஸ்ட் அட்டாக்கா? இல்லங்க, ஏற்கனவே 2 அட்டாக் முடிஞ்சு போச்சு. இது 3வது அட்டாக். என்னம்மா அது இந்திய எல்லையில ஆர்மி அட்டாக் சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க? பரவாயில்ல, இங்க வந்துட்டாருல்ல, பொழைச்சு பாரு. ஆமா, தனியா வந்திருக்க உங்க அம்மா வரல? இல்லங்க, அவங்க இறந்துட்டாங்க. அவங்களும் அட்டாக்ல தான் இருந்தாங்களா? ஆமாங்க. ஏமா அட்டாக் என்ன உங்களுக்கு பூர்வீக சொத்தா? அது சரி, கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? எங்க அப்பாவுக்கு நான் ஒரே ஒரு பொண்ணுங்க. ஓகே, குட் கேர்ள். ஓ, அட்டாக் வந்து முடிச்சு பார்க்க கூடாது, மூடிக்க. யார் அது வரிசை வரிசை வரானுங்க? சின்னசாமி, இப்ப உடம்பு எப்படிப்பா இருக்கு? பரவாயில்லைங்க. இந்தாமா. இது என்ன வாங்கிட்டு வந்தியா, வழியில புடிக்கிட்டு வந்தியா? டாக்டர் என்ன சொன்னாரு? தீந்து போயிடும்ட்டாரு. இல்ல, வியாதி தீந்து போயிடும்ட்டாரு. ஆமா, இவ்வளவு அன்பா விசாரிக்கிறீங்களே, நீங்க எல்லாம் யாரு? அவருக்கு நாங்கெல்லாம் உயிர் நண்பர்கள். அவர் உயிர் வேற, எங்க உயிர் வேற இல்ல. இவர் மட்டும் செத்தாருன்னா எங்க பொழப்பே போயிடும். இவரு இவ்வளவு பெரிய ஆளா? இவருக்கு ரத்தம் வேணும்னாலும் சொல்லுங்க, எங்க ரத்தத்தை கொடுக்கறோம். வேண்டாங்க, ரத்தம் எல்லாம் கொடுக்க வேண்டாம். அந்த அளவுக்கு நாங்க விட்டுற மாட்டோம். நான் எங்க டாக்டர் கிட்ட சொல்லி ஏன் உயிரை கொடுத்தாவது இவரை நான் காப்பாத்துறேன். ஹார்ட் அட்டாக் பேஷண்ட், ரொம்ப பேசக்கூடாது. இப்ப நீங்க இங்க இருந்து போறது நல்லது. சரி சரி. யோ, பணத்தை நோயாளிக்க வேண்டுங்களா? நீங்க தூக்கிருக்கா வச்சுட்டு போங்கயா. அவருக்காக இல்லைன்னாலும் நீங்க ஒரே ஒரு பொண்ணு, உங்களுக்கு ஒரே ஒரு கண்ணு, சாரி கண்ணான கண்ணு. உங்களுக்காகவாவது உங்க அப்பாவை காப்பாத்துறேன். ஓகே? ஓன் கண்ணு, ஊரு கண்ணு, ஏன் கண்ணு, எருது கண்ணு, காக்கா கண்ணு, கருப்பு கண்ணு, நாய் கண்ணு, பூ கண்ணு. இந்தாங்க, துப்புங்க துப்புங்க. அட எங்க அப்பா, எவ்வளவு கண்ணு பாவிங்க. நீங்க அந்த மிலிட்டரிக்கார் பொண்ணுக்கு பேச்சு கொடுத்தீங்கல்ல, அதான் ஊர் கண்ணெல்லாம் பட்டுடுச்சு. எந்த திஷ்டியும் என்ன ஒண்ணும் பண்ணிடாது. இந்த ஊர் பொம்பளைங்க கண்ணு ரொம்ப பொல்லாதது. நாளைக்கு உங்களுக்கு ஒரு கல்யாணம் காட்சியில நடக்க வேண்டாம்? என்ன யார் கட்டிக்குவாங்க? என்ன அப்படி சொல்லிட்டீங்க? நீங்க மட்டும் ஊன்னு சொல்லுங்க, நானே என் கழுத்தை நீட்டிடுவேன். சிச்சி மண்டு. நண்டோ மண்டோ, நம்ம கல்யாணம் ஒரே மேடையில தான் நடக்க போகுது. பாருங்களேன். இந்த பலாட்ரி ஹரியானாவில் 3 சீரியல் கொடு, தமிழக அரசு 3 சீரியல் கொடு. சார், எங்கிட்ட மத்திய பிரதேஷ், பூட்டான், கர்நாடகா எல்லாம் இருக்கு சார். எல்லா சீரியலுமே உங்ககிட்டயே வாங்க முடியாதுப்பா. அல்ஸ்டேங்கிறது ஒரு ஆள் கிட்ட மட்டுமா இருக்கு, பல பேர்கிட்ட இருக்கு. பல பேர்கிட்ட வாங்கி பார்ப்போம். ஹலோ, ஹவ் ஆர் யூ? ஃபைன். என்ன இவ்வளவு தூரம்? அப்பாவுக்கு பழம் வாங்கிட்டு போறேன். ஏன் வேணா நான் வாங்கிட்டு கொடுக்க மாட்டேனா? சார், மேலையா பம்பர் சார். பம்பர் எவனாவது கார் வச்சுட்டு அவங்கிட்ட போய் கேளுங்கடா. நீ ஏன் இன்னும் லாட்டரி டிக்கெட் விற்கிறேன்னு இப்பதான் புரியுது. செட்டப் கவனிச்சியா? கொஞ்சம் கூட எங்கேயும் தெரியாது. யூ கோ மேன், கோ. யூ கம், கம். ஏம்பா, பிரம்ஸ் ஒரு டஜன் கொடு. சரிங்க. அப்பாவுக்கு பிரம்ஸ் அப்படியே கொடுக்காம அம்மியில வச்சு அரைச்சு ஜூஸா கொடுங்க. அப்பா வாழைப்பழம் சாப்பிடுவாருல்ல? நல்லா சாப்பிடுவேன். அது ஒரு டஜன் கொடுப்பா. ஏம்பா, இந்த யானை மட்டமா இருக்குது என்ன? பப்பாளி பழங்க. நீங்க ஒண்ணு கொடு. நீங்க யாருக்கு சாப்பிடுறது? நான் சாப்பிடுவேங்க. ஓ, நீங்க சாப்பிடுவீங்களா? என்னங்க நீங்க குடுக்குறீங்க? ஏ, நான் கொடுத்தா செல்லாதுங்களா? அதுக்கு இல்லைங்க, நீங்க வந்து நீங்க என்ன தப்பாவே நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் ஒரு பொதுநல ஊழியன், படிச்சுட்டு சும்மா இருக்க கூடாது பாருங்க. அதான் பழம் வாங்கி கொடுக்குறேன். பழத்தை கொடுப்பா. டேக்கிங். வாழைப்பழம் டேக்கிங். பப்பாளி பழம் டேக்கிங். அண்ணே, கடில்றா. எப்படி வந்த? நீங்க லாட்டரி சீட் வாங்குறதுல இருந்து பழம் வாங்கி பார்சல் பண்ணி ரூபா கொடுத்தீங்களே, அப்பவே வந்துட்டேன். காலையில ஒரு 50 ரூபா கேட்ட கொடுத்தீங்களா? நீங்க கொஞ்சம் முன்னாடி போங்க, பின்னாடி வர்றேன். பாருங்க. வாங்க. என்னடா 50 ரூபா? அப்ப வரல, இப்பதான் வந்தது. சரி, இப்ப கொடுங்க. இப்ப செலவாகி போச்சு. நானும் பொம்பளையா பிறந்திருக்கணும். ஏய், இந்த உருவத்துல பொம்பளையா பிறக்காத, உலகம் அழிஞ்சு போயிடும். அதை விடுங்க அண்ணே. நீங்க லாட்டரி சீட்டு வாங்கி பணக்காரனாகிறத விட அந்த பொண்ணை பிடிங்க. எக்கச்சக்கமான சொத்து. அந்த பொண்ணுக்கு உங்க மேல ஒரு இது மாதிரி தெரியுது. என்னடா ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிற பொண்ண போய் கடவுள் வாழ்க்கையில ஒரு தடவை தான் சந்தர்ப்பத்தை கொடுப்பாரு. அதை நடுவு விட்டாதீங்க. அப்படிங்கிற? ஆமாங்கிறேன். இந்த பார்ட்டி டாக்டர் போராட்டத்துக்கு மட்டுமில்ல, டாக்டருக்கு பக்கபலமா இருக்க போகின்ற கம்பவுண்டர் கைலாசத்துக்கும் பாராட்டு விழா. Anyhow, be alert. Thank you. டாக்டர் தான் சாப்பிட மாட்டாரே? இல்ல, இன்னைக்கு நான் சாப்பிடுறேன்.
அப்ப சரி, நீங்க நம்ம கட்சியில சேர்ந்ததுக்கு சேர்த்து இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிடுவோம். என்ஜாய். நோபிள். கேரி ஆன். நமக்கு கடாதான். டாக்டர், are you all right? நீங்க புதுசா குடிக்கிற மாதிரியே தெரியலையே. இது ஜஸ்ட் பிகினிங் தான். மத்தவங்க உடம்புல இருக்கிற காயத்துக்கு டிஞ்சர் போடுற மாதிரி என் மனசுல ஏற்பட்ட காயத்துக்கு இதுதான் டிஞ்சர். கெஸ்ட் எவ்வளவு சாப்பிட்டாலும் சந்தோஷப்படணும். ஆனா நீங்க எல்லாம் ஒரு அன்பு தான்டா. அப்ப சரி. என் கண்ணை பாரு, என்ன தெரியுது? போத ஆனந்த கண்ணீர் தெரியல? ஆனந்த கண்ணீர் எதுக்கா தெரியுது? நீ வச்சியே ஒரு பாட்டி, அதனாலதான்டா குளிப்பாட்டிட்டியே, பெருசு குளிப்பாட்டிட்டியே. இது என்னடா பெரிய பார்ட்டி? என் மக சீதா கல்யாணத்துக்கு வைக்கிற பார்ட்டில உன்னை அபிஷேகம் பண்ணிடுறோம் பாரு. அப்ப மாப்பிள்ள பாத்துட்டியா? பார்த்தாச்சுடா. மாப்பிள்ளை மாப்பிள்ளை டாக்டர் மாப்பிள்ளை. நம்ம டாக்டரா? ஆமாண்டா. சீதா மேல டாக்டர் காசியா என்கிட்டயும் சொல்லிட்டாரு. இந்நேரம் சீதா கிட்ட சொல்லிருப்பாரு நினைக்கிறேன். அப்ப சீதாவுக்கு ஹாசன் சொல்லுங்க. ஆமாண்டா. அதுவும் தவிர அன்னைக்கு வார்த்தையை கொடுத்தவரு இன்னைக்கு வாழ்க்கையே கொடுக்கறீங்களாரு. சீதா மறுக்க மாட்டான். ஏன்னா அவ ஏன் பொண்ணு. ஊரும் உலகமும் பாராட்டேன். நீ மேல மேல போகும்போதெல்லாம் சந்தோஷமா இருக்கு. அதே சமயம் எங்க என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட போறியோன்னு பயமாவும் இருக்கு. தங்கச்சி, தங்கச்சி, யார் கூட நான் பேசிட்டு இருக்க? அட மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? அண்ணா, இவர் நம்ம டாக்டர் இல்ல? ஆமா, டாக்டர் மாப்பிள்ள. எனக்கு தெரியாம ஒரு காரியம் நடந்துடுமா? கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்ல. யாரு? யாருக்கு மாப்பிள்ள? டாக்டர் தான் சீதாவுக்கு மாப்பிள்ள. வளரத நான் வளரனா? நீ விருந்துக்கு வந்திருக்கணும். அப்ப தெரிஞ்சிருக்கும் உனக்கு. என்னத்தான் பெரிய மனுஷனா வச்சு சம்பந்தம் பேசினாங்க. டாக்டர் ஆரம்பத்துல இருந்தே சீதா பொண்ண லவ் பண்ணி இருக்கிறாரு. அவங்க அப்பா கிட்ட சொல்லி பொண்ணும் கேட்டிருக்கிறாரு. மீசுக்கு பல்லெல்லாம் சிரிப்பு. டாக்டர் மாப்பிள்ளா சும்மா என்ன பாக்குற? குடிக்கலன்னா வளருவேன். நிச்சயமா குடிச்சிட்டு வளர மாட்டேன். நம்ப மாட்டியா? இது நானு, இது நீ, இதெல்லாம் நம்ம வீடு. ஊஞ்சலு, விளக்கு, தூணு, கடிகாரம். நின்னு போச்சே. அதுவும் நின்னு போச்சா? என்னம்மா நீ வளர? நீ குடிச்சிட்டு இருக்கிற. உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. நான் வர்றேன். என்ன பாக்குற? காரியம் முடியாம முடிச்சு அவுத்துட்டான்னு பாக்குறியா? உனக்கும் தர்ம சங்கடம்தான் நானே அவுத்துட்டேன். உள்ளவா சரசு? என்ன புதுசா நீ வீட்டுக்குள்ள வர மாதிரி வர? என்ன இருந்தாலும் நான் மாச சம்பளத்துக்கு ஆக்கி போடுறதானே. மண்டு. ஆமா, இது என்ன கடிகாரத்தை கையில வச்சுட்டு சுத்துற? இத நான் வச்சுக்க நினைக்கிறது தப்பு, பேராசை. இந்தாங்க. ஓ, ஓடலையா? பேட்டரி போட்டா ஓடுது. தானா ஓடணுங்க. பேட்டரி வாங்கி போடுற அளவுக்கு வசதி இல்ல. பெரிய கழிவு மாதிரி பேசுறியே. என்ன உடம்பு சரியில்லையா? அது மட்டும் இப்படியே இந்த டாக்டர்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போகுது. உடம்புக்கு வர நோய்க்கு காரணம் மனசுதான். வாழ்க்கையே வெறுத்து போன சாமியார் மாதிரி பேசுறியே. ஆமா, நினைச்சது நடக்கலன்னா
ஒண்ணு சாகணும் இல்ல சாமியாரா போகணும், ரெண்டுக்குமே தைரியம் வேணும். அது இப்ப என்கிட்ட இல்ல. விஷத்தை குடிச்சிட்டா சார். படுக்குவீங்க சார். உப்பு தண்ணி எடுத்துட்டு வா. வாய் தருங்க, வாய் தருங்க. குடிச்சா தானே நல்லாகும். குடிங்க குடிங்க. யாரு இவரு? வீட்டுல ஏதாவது தகராறா? அதெல்லாம் இல்ல சார். இவன் ஒரு அனாதை. என் கூட சார் வேலை செய்யறான். ஒரு பொண்ணு லவ் பண்ணிருக்கான். அது வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு. அதுக்காக இப்படி செஞ்சுட்டான் சார். சார் ஒன்னும் பயம் இல்லைங்களே? ஒண்ணும் இல்ல. ஒரு 10 நிமிஷம் வெளியே இருங்க. கண் வச்ச உடனே சொல்லி அனுப்புறேன். என்ன காப்பாத்தினதுக்காக பெருமைப்பட்டுக்காதீங்க. ஏன்? ஒரு உயிரை காப்பாத்தினது பெருமை இல்லையா? நான் உயிரோடு இருந்து என்ன பண்ண போறேன்? தற்கொலை பண்ணிக்கிறது பாவம். ஆண்டவனே கொடுத்த உயிரை நாம திருப்பி கொடுக்க நினைக்கிறது பெரிய தப்பு. கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. நீங்கள் ஒரு பொண்ணை காதலிச்சு அதுல தோல்வி அடைஞ்சிருந்தா இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க. இந்த எண்ணம் நீ காதலிச்ச பொண்ணுக்கு இல்லையே. அது அவ குத்தம் இல்ல சார். ஏன்னா நான் அவளை காதலிச்ச விஷயமே அவளுக்கு தெரியாது. நீ இப்படித்தானா? விதைய கனவுல விதைச்சிட்டு காலையில அறுவடைக்கு கிளம்புனா அதுக்கு அடுத்தவங்க எப்படி பொறுப்பாவாங்க? காக்க தன்னிட்டே நினைச்சுதா குயில அடகாத்து பெருக்கி வைக்குது. ஆனா அது காக்க இல்ல, குயிலுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது தன்னை மாத்துக்கலையா? அது மாதிரிதான் நடக்கலன்னா மறந்துடணும். இல்லன்னா வேதனை நம்மளை விட நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தான். என்னது? உனக்கு 5 லட்சமா? பல்லே விளக்க மாட்டான் போல் இருக்கு. நீ அதிர்ஷ்டக்காரன் சார். எங்க ஆஸ்பத்திரிக்கு யாராரோ வர்றாங்க விடியா மூஞ்சிங்க. நீங்களும் உங்க பொண்ணு எங்க ஆஸ்பத்திரிக்கு வந்ததுல எனக்கு 5 லட்சம் லாட்டரி அடிச்சிருச்சு சார். தம்பி, என் பொண்ணை கட்டிக்கிறவன் லாட்டரி அடிப்பான்னு ஜோசியத்துல சொல்லிருக்கு. ஆனா மாப்பிள்ளதான் யாருன்னு தெரியல. அது நான் தான் சார். என்னது? நிஜமாவா? ஆமாப்பா, நாங்க ஒருத்தர் விரும்புறோம். மனசு ஒன்னா சேர்ந்து போச்சு. இப்ப பணமும் ஒன்னா சேர போகுது. உங்க பணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சாரி, உங்க குணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உண்மையில எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எங்களுக்கும் பிடிச்சு போச்சு. பொருத்தம்னாலும் பொருத்தம், அப்படி ஒரு பொருத்தம். அப்ப வர்ற ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்குவோம். ஆவணி மாசங்கிறது ரொம்ப தள்ளி போகுதே, அத கிட்ட கூப்பிடியா? நாளை மறுநாள் நல்ல முகூர்த்தம் இருக்குது. இப்பவே பந்தக்கால நட்டுருவேன். பந்தக்காலாவது ஒண்ணாவது. இந்த கல்யாணம் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல தான் நடக்கும். நாங்கெல்லாம் சாட்சி கையெழுத்து போட்டுறோம். தலையடியா? எங்க தலையெடுக்க விடுறீங்க? டோக்கனா கையில கொடுத்து தலை குனியத்தானே வைக்கிறீங்க. நீ பாயா உள்ளப்பா. 100 குடியா? 100? வர வர குடிகாரனுக்கு மரியாதையே எல்லாம் போச்சு. 100, 50, 25 அங்க பாரியா? ஒரு ஃபுல் தூள். இந்த கைலாசத்துக்கே போனாலும் சரி, இன்னைக்கு ஒரு கை பாத்துறேன்.
குடிக்கிறதுலயே நான் தான் மண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ சக்கரவர்த்தியா இருக்கியே. உனக்கு யாருப்பா இந்த வித்தையை கற்றுக் கொடுத்தது? கொஞ்சம் பகல். ஒரு பொண்ணு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகியிருந்தா நான் ஏன் குடிக்கிறேன்? என்னது, இப்படி ஒரு சாதனையாளனுக்கு அப்படி ஒரு வேதனையா? மாப்பிள மாப்பிள, நீ என் கூட வர்ற. நாளைக்கே உனக்கும் என் தங்கச்சிக்கும் கல்யாணம். என்ன உனக்கு புத்தியே வராதா? உங்க அண்ணனும் கொஞ்சம் ஓவராய் கீழே விழுந்துட்டாரு. குடிச்சிட்டு இந்த மச்சான் உளர்றாரு. போங்க போய் படுத்துக்கு போங்க. என் வீட்டுக்கு வந்து எனக்கு வழி சொல்லுங்க. எனக்கு போக தெரியும். நீ போடா போடா. என்ன போங்கடா போடா. வாசப்பட்டியை கண்டுபிடிச்சிட்டேன். நான் வர்றேங்க. கதவை தாப்பா போட்டுக்குங்க. ஒரு நிமிஷம். நீங்க இன்னைக்குதான் புதுசா குடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்களா? எப்படி தெரியும்? இது வரைக்கும் எங்க அண்ணன் கூட வந்தவங்க எல்லாம் தாப்பா போடவான்னு கேட்டானுங்களே தவிர தாப்பா போட்டுக்கன்னு எவனும் சொன்னதே இல்லை. நீங்க குடிச்சிருந்தாலும் குடிகாரராகல, அதான் கேட்டேன். விஷத்தை குடிச்சிட்டு ஒரேடியா போயிடலாம்னு பார்த்தேன். தடுத்துட்டாங்க. அதான் கொஞ்சம் கொஞ்சமா சாக இதை குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அந்த அளவுக்கு நீங்க அந்த பொண்ணு விரும்புறீங்களா? வார்த்தையில சொன்னா பொய் சொல்ற மாதிரி ஆயிடும். வேணாங்க. அந்த சோகத்தை நான் மட்டும் அனுபவிச்சுக்கிறேன். ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப சுயநலங்க. எதையுமே பகிர்ந்துக்கணும். சோகத்துல பங்கா? வேணாங்க. சோகத்துக்கு தாங்க 2 பேரு, சோகத்துக்கு ஒருத்தரே போதும். சோகங்கள் தங்களுக்குள்ள ஒரு சொந்தத்தை உருவாக்கிக்கிட்டா? நீங்க சொல்றது எனக்கு புரியல. இருக்குதா? நான் வரேங்க. பார்த்தேன். ஒண்ணு சொல்லட்டுமா? இனிமே நீங்க குடிக்காதீங்க. ஏதாவது புரியுதா? கூட்டான்ல எனக்கு இருந்த லாட்டரி டிக்கெட்டை இப்பதான் பேங்க்ல கட்டிட்டு வந்தேன். அத பணமா பார்க்காம போனமா போயிட்டீங்களே மாமா. இவர்தாம்மா. அப்புறம் டைம் ஆயிருச்சு. மாமாவோட பாடி நார ஆரம்பிச்சிருச்சு. எடுத்துடலாங்களா? எப்படிப்பா எடுக்கிறது? முன்னாடி 2 பேரு பின்னாடி 2 பேரு எடுக்கிறதாங்க வழக்கம். எடுக்கலாம். எங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்துட்டு அப்புறம் எடுக்கலாம். என்ன கடனா? எனக்கு 1,50,000 ரூபாய் கொடுக்கணும். எனக்கு 1 லட்சம் ரூபாய் வரணும். எனக்கு 1.5 லட்சம் ரூபாய் பாக்கி. எனக்கு வட்டியே வேண்டாம். அசல் 1 லட்சம் வந்தா போதும். 5 லட்சத்துக்கு கணக்கு கரெக்டா தான் வச்சிருக்கீங்க. நான் லாட்டரி சீட்டு வாங்கினேன். அதுக்கு எவன் காசு கொடுக்கறது? அவரை எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிற ஒவ்வொரு கடன் பத்திரத்திலையும் கடனை நான் கொடுக்க முடியாட்டாலும் எனக்கு வரக்கூடிய மருமகன் கொடுப்பாருன்னு எழுதி கொடுத்திருக்காரு. தரலன்னா என்ன செய்வீங்க? சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். என்ன இங்க நிக்கிறீங்க? உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் என்ன, நிறைய பேசலாம். அத நடு ரோட்ல பேசணுமா என்ன? என்னமோ பேசணும்னு சொன்னீங்க. சொன்னேன். ஆனா பேச்சு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இட்ஸ் வெரி சிம்பிள். நான் வினோத்தை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஆனா நீங்க என்ன விரும்புறதா எங்க அப்பா சொன்னாரு. நன்றி கடன் அது இதுன்னு சொல்லி உங்களுக்கே என்ன கட்டி கொடுக்கணும்னு எங்க அப்பா சொல்றாரு. இதுக்கு நீங்க தான் ஒரு வழி சொல்லணும். இதானே சொல்ல வந்தீங்க? டோன்ட் வரி. உங்க கல்யாணத்துக்கு நான் கொடுக்க நிக்க மாட்டேன். இன்ஃபேக்ட் நீங்க அனுமதிச்சா உங்க காதலை பத்தி உங்க அப்பா கிட்ட நானே பேசுறேன். ஓகே டாக்டர், நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. அப்புறம் உங்க மனசுல ஆசை வளர்ற அளவுக்கு நான் உங்ககிட்ட நடந்திருந்தா என்ன மன்னிச்சிருங்க. நீங்க தான் என்ன மன்னிக்கணும். ஒரு வீட்டுக்குள்ள போகணும்னாலே கதவை தட்டிட்டு தான் போகணும். ஒரு பொண்ணு மனசுக்குள்ள போறதுக்கு யோசிக்காதது ஏன் தப்புதான். ஆமா, காதல் காதல் சொல்றீங்களே தவிர உங்க லவர் எப்படி இருப்பாரு, எங்க இருக்காரு, வெறும் பேரை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படிமா கண்டுபிடிக்கிறது? உங்ககிட்ட காட்டணும்னு தான் அவர் போட்டோவை கொண்டு வந்திருக்கேன். ஆள் ஜோரா தான் இருக்காரு. மிஸ்டர், சீக்கிரமா வந்து சீதா கழுத்துல தாலியை கட்டுங்க.
கெட்டுமா நீ கட்டுப்பா ஜோரா கட்டு நீ ஜோரா கட்டியா 3 முடிச்சு போடுப்பா கைய கருத்துல எடுத்துட்டு உங்ககிட்டே தானே இருக்க போறா வாங்க மாப்பிள்ள வாங்க உங்க ஆசீர்வாதம் வாங்கிங்க அதுக்காக தானே நாங்க நின்றுட்டு இருக்கோம் எல்லாரும் கொஞ்சம் ஒளி விடுங்கப்பா வாங்க வாங்க அப்படி இருக்கணும். என்ன மேலக்காரர சுத்தி கொறியிறது அடுத்த முகூர்த்தம் ஏதாவது இருக்கா விட மாட்டேனே கங்கணம் அவுக்கிற வரலும் இருந்து வாசிச்சுட்டு தான் போகணும் என்ன வாசிக்க மாட்டேங்கிறீங்களா அப்ப வாத்தியத்தை வச்சு நீங்க போங்க நான் வாசிக்கிறேன் கேட்கறீங்கன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க நாங்க எந்த விஷயத்துக்கு போனாலும் நீங்க அங்க இருக்கீங்களே அது எப்படி ஏயா நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத அது கல்யாணம்னா நான் தான் மாப்பிள்ள அது எழுவுன்னா நான் தான் போனோம் நீ வாசியா அட கோவிச்சுக்கிறீங்களே நீங்க மாப்பிள்ளைக்கு போறவா பொண்ணு போறவா சோத்துக்கு ஒரு சொந்தக்கார சிந்தாபாத் நீ வாசியாண்ணா வந்துட்டேன் ஆகட்டும் ஆகட்டும் என்ன படிக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் எவ்வளவு விஷயம் இருக்கு என்ன சமாச்சாரம் சீக்கிரம் நடக்கட்டும் ஐயரே ஆமா ரைட் 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 வாங்க போலாம் சரி வாங்க போலாம் வாங்க வாங்க நீங்க போங்க வாங்க மாப்பிள்ள கொஞ்சம் செக்ஸியாவே கேக்குற எப்போ ஹனிமூன் கிளம்புற நானும் கொஞ்சம் செக்ஸியாவே சொல்றேன் இன்னைக்கே கொடைக்கானல் என்னத்தங்க பார்க்க போறீங்க உங்ககிட்ட இருக்கிற அழகெல்லாம் தான் இங்கெல்லாம் வேண்டாங்க இதெல்லாம் வேண்டாங்க இதெல்லாம் வேண்டாங்க Less luggage, more comfort. தாலி மட்டுமா தொல்ல என் தங்கம் நீ தான் தொல்ல அடுத்த கல்யாணத்துக்கு வருவோம் ராசியான தாலி